நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதம் கடைசி வாரம் வரை ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்தியிருக்கிறார். ஆண்டவர் நம்மை கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன்ல அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல் பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா என்கிற பாடலை கைகளை கட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். நல்ல கைகளை கட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நல்ல சத்தமா ஹalleluya. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் தீர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். என் இயேசுவே, என் தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே. என் சத்தத்தை உயர்த்தி அம்மா, என் இயேசுவே, என் இயேசுவே.
ஹalleluya. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தங்கத்தையும் கேட்பவர் அல்ல, வெள்ளியையும் கேட்பவர் அல்ல, உன் முடியையும் கேட்கிறவர் அல்ல, ஒரு ரத்தத்தையும் கேட்கிறவர் அல்ல. அவரே நமக்கு எல்லாம் தந்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. ஆமென். நம் எல்லா கண்களை மூடி ஆண்டவரே உங்களை விட்டு எங்களுக்கு வேற யாருப்பா இருக்கிறா? இந்த உலகத்துல எங்க தாயும் இல்ல, எங்களுக்கு தகப்பனும் இல்ல, எல்லாரும் இருந்து மரித்து போன ஒரு சூழ்நிலை, எல்லாரும் இருந்து தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே எங்களுக்கு வேற யாருமே இல்லப்பா, நீங்க போது ஆண்டவரே சொல்லி கண் மூடி ஹalleluya. உம்மை விட்டா யாரும் இல்ல இயேசப்பா, உம்மை விட யாரும் இல்ல இயேசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்ல இயேசப்பா, உம்மை விட யாரும் இல்ல இயேசப்பா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நீங்க சேர்ந்து சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு. சத்தமா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட யாரும் இல்லை இயேசப்பா, உம்மை விட யாரும் இல்லை இயேசப்பா. சொல்லுவோம், உம்மை விட யாரும் இல்லை இயேசப்பா, உம்மை விட யாரும் இல்லை இயேசப்பா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை அகன்று பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துவது நீர்தானையா. சொல்லுவோம், என்னுடைய உழைப்பை அகன்று பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துவது ரெண்டு கைய உயர்த்தி நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க ஆமாப்பா நீங்க மட்டும் போதும், போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசப்பா, உம்மை விட யாரும் இல்லை இயேசப்பா. இப்ப நீங்க மட்டும் சொல்லுங்க, உம்மை விட்டா, உம்மை விட்டா ஆமாப்பா யாருமே இல்லாண்டவரே, உம்மை விட யாரும் இல்லை இயேசப்பா. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும் கானானை பயணத்திற்கு தடையே இல்லை, பாதையை உண்டு பண்ணும் நீர் இருக்கையில். பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் எதிரே வந்து தடுத்து நின்றாலும் பாதைகளை உண்டு பண்ணும் தேவனில் இருக்க கானானின் பயணத்திற்கு தடையே இல்லை. புல்லுள்ள இடங்களிலே மேய்ச்சிடுவீரே, நன்மையும் கிருபையுமே தொடர செய்வீரே. புல்லுள்ள இடங்களிலே மேய்ச்சிடுவீரே,
நன்மையும் கிருபையையும் தொடங்க செய்வீரே. நீங்க போதும் எனக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு நீங்க மட்டும் போதும்ப்பா. இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல நீங்க மட்டும் எனக்கு போதும் சுவாமி. நீங்க போதும்ப்பா, நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. விடா யாரும் இல்லை ஏசையா, விடா யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஜனமும் உடையது, வார்த்தை உடையது, அடிமை உடையது. நீர் எங்களிடத்துல பேசுவீங்க ஜெபிக்கிறோம். கடைசி ரெண்டு கைகள் ஏற்றி ஹல்லேலூயா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லை ஏசப்பா. உம்மை விட யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லை ஏசப்பா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும், சத்தத்தை உயர்த்தி நீங்க போதும். ஆமாப்பா, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அப்பா, இந்த உலகத்துல நீங்க மாத்திரம் போதும், வேற எதுவுமே வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. உங்களை விட்டு வேற யார் இருக்கிறா? வேற எதுக்கு கதி? யாரிடத்துல செல்வோம், யாரிடத்துல பேசுவோம், யாரிடத்துல போய் நிற்போம்? சகலமும் உம்மால் தானே உண்டானது. சகலமும் உடைய கரத்தில் உள்ள ஈவுதானே சுவாமி. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உங்க சமூகத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீங்க மாத்திரம் போதும். நீங்க மட்டும்தான் திருப்தி, நீங்க மட்டும்தான் எங்களுக்கு திருப்தி, நீங்க மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு, நீங்க மட்டும்தான் எங்களுக்கு நம்பிக்கை. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம கர்த்தரை ஆராதிக்க பாருங்க, எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். பிரசங்கியின் புத்தகம் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க பார்ப்போம். பிரசங்கியின் புத்தகம் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க ஸ்கிரீன்ல வரும் ஒரு வசனத்தை பாருங்க. மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்திற்கு முன்னே நீயே சாக வேண்டும். நான் இந்த காரியத்தை குறித்து ஜெபம் என்ன பேசணும் அப்படின்னுகிட்ட எதை நான் பேச ஆசைப்படுறீங்க அப்படின்னு. அப்ப இயேசு சுவாமி எனக்கு சொன்னா, நிறைய பிள்ளைங்க, நிறைய பேர் தானே செத்து போயிடணும், தானே தற்கொலை பண்ணி மரித்து போயிடணும் சொல்லி திட்டமிட்டு கொண்டு இருக்கிறாங்க. சத்துருவ திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என் அறையில நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அந்த வார்த்தையை தான் நான் உங்ககிட்ட பேசுறேன் சிஸ்டர். தம்பி, உங்ககிட்ட அந்த வார்த்தையை தான் நான் பேச போகிறேன். மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்திற்கு முன்பே நீயே சாக வேண்டும். உன் காலத்திற்கு முன்னே நீயே சாக வேண்டும். ஒரு மனுஷனுக்குள்ளே ஜீவனை வைத்தது கர்த்தர் என்று சொன்னார். அந்த ஜீவனை எடுக்க அவருக்கு மாத்திரம் தான் அதிகாரம் இருக்கிறது. ஆனா நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த கடைசி காலத்திலே என்ன நடக்கிறது தெரியுமா? அநேக தற்கொலைகள், விசேஷமாய் சத்துரு இந்திய தேசத்தில் இருக்கிற வாலிபர்களை குறிவைக்கிறார்.
டிப்ரெஷன், லவ் ஃபெயிலியர், நல்ல எக்ஸாம்ல நல்ல அச்சீவ் பண்ண முடியல, நல்ல ஸ்கோர் எனக்கு கிடைக்கல, எங்க அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்க அப்பா என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் செத்துறணும். ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். உனக்கு என்று கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். உன் காலத்திற்கு முன்பாய் நீயே சாக வேண்டும். வேதாகமத்திலே நான் என்னுடைய கணக்கின்படி நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது ஒரு 7 நபர்களை கண்டுபிடித்தேன். வேதாகமத்தில் தற்கொலை பண்ணி மரித்து போனவர்கள். ஒருவேளை தற்கொலை என்பது ஒரு பிரச்சனைக்கு முடிவு அல்ல. தற்கொலை என்பது உங்கள் போராட்டத்திற்கு முடிவு அல்ல. தற்கொலை என்பது உங்கள் கடன் பிரச்சனைக்கு முடிவு அல்ல. தற்கொலை என்பது உங்க குடும்பத்தில் இருக்கிற சண்டைக்கோ சொத்து பிரச்சனைக்கோ கடனுக்கோ ஒரு முடிவு அல்ல. ஒரு மனுஷனுக்கு மரணத்திற்கு பின்பாகதான் அவனுக்கு ஒரு பெரிய நித்திய மாட்சிமையான ஒரு வாழ்க்கையை பரலோகம் வைத்திருக்கிறது என்பதை நீங்களும் நம்புகிறீர்கள், நானும் நம்புகிறேன். ஆனால் பிசாசு காலத்திற்கு முன்பே உங்கள் இருதயத்தில் நீயே வாழணும் செத்து பேரு, நீயே வாழணும் செத்து பேரு. வேதாகமத்திலே நீ நியாயாதிபதிகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 54வது வசனத்தை வீட்டில் வாசித்து பார்த்தீங்க என்று சொன்னால் அபிமெலேக்கு என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அபிமெலேக்கு அவன் தற்கொலை பண்ணி மரித்து போனான். அடுத்தது வேதாகமத்திலே சிம்சோன் நியாயாதிபதிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 29 முதல் 31, நியாயாதிபதிகள் 16 29 முதல் 31. சிம்சோன் எப்படி செத்து போன? தற்கொலை. அவன் தான் என்ன பண்றான், அந்த தூணை அந்த பில்லர்ஸ் இழுத்து தன் மேல போட்டு செத்து போகிறான். மூன்றாவது சவுல் மற்றும் அவனுடைய வீரர். 1 சாமுவேலின் புத்தகம் 31வது அதிகாரம் 3-6 வாசிப்பீங்கன்னா சவுலும் அவனோட அந்த கவசத்தை கொண்டு வந்த வீரனும் மரித்து தற்கொலை செய்தார். அடுத்து அகித்தோப்பேல் 2 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 23வது வசனம். அதற்கு அடுத்தது யூதாஸ். யோசு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரச்சனை என்பது முடிவு அல்ல, தற்கொலை என்பது முடிவு அல்ல. இயேசு சொல்லிட்டார், உலகத்திலே உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். ஆனா பிசாசு என்ன தெரியுமா சொல்றான், நீ ஏன் வாழ்ற, செத்து போயிரு. யூதாஸ் காரித்து 3 வருடம் இயேசுவுடன் ஊழியத்தில் இருக்கிறார். எல்லா அக்கவுண்ட்ஸ்க்கும் யூதாஸ் தான் பொறுப்பு. இயேசுவுக்கு வருகிற காணிக்கை எல்லாத்தையும் கணக்கு பார்க்கிறது யூதாஸ். ஆனா இந்த யூதாஸ் என்ன பண்ணுகிறான், தற்கொலை பண்ணி ஆண்டு கூட செத்து போய். தங்கச்சி தம்பி தற்கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய பாஸ்டருடைய பிள்ளையா இருக்கட்டும், நீ எவ்வளவு பிள்ளை ஜெபிக்கிற பரிசுத்த மாட்டியா இருக்கட்டும், அம்மா அப்பா பிரச்சனைக்கு நீ தற்கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னா தற்கொலை என்பது ஒரு முடிவு அல்லன்னு சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலே எனக்கு உபத்திரவம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருப்பேன் என்று சொன்னால் எனக்கு உபத்திரவமும் போராட்டமும் நிந்தனையும் அவமானமும் வெட்கமும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திற்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமானதுதான். ஆனா நரகத்துக்கு போகிற வாசல் அப்படி கிடையாது, விசாலமான வாசல். அதுக்கு உபத்திரவம் இல்ல, போராட்டம் இல்ல, நிந்தனை இல்ல, அவமானம் ஒண்ணுமே இல்ல, ஃப்ரீயா ஜாலியா போகலாம். ஆனா இந்த தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருவது யார் தெரியுமா? ஒரு பொல்லாத பிசாசு. உனக்கு கர்த்தர் எழுதி பிரகாசம் ஒரு டேட் வச்சிருக்கா, ஒரு நாள் வச்சிருக்க, நீ சாகணும். லவ் ஃபெயிலியர், செத்து போயிட்ட. யாரு? அம்மா அப்பா திட்டாங்க, அம்மா அப்பா திட்டாங்க, வேற யாரும் திட்டலையே. யோசித்து பார்க்கணும் தம்பி தங்கச்சி. இன்னைக்கு இந்திய தேசத்துல பிசாசு அதிகமா கை வைக்கிறது வாலிப பிள்ளைகள் கை வைக்கிறாங்க. தற்கொலை, எதற்காக தற்கொலை? காதல் தோல்வி, தற்கொலை. மெசேஜ் ரீப்ளே பண்ணல, தற்கொலை. மார்க்ல ஃபெயில் ஆயிட்ட, தற்கொலை. அடுத்த படிச்சு பாஸ் ஆகலாமே. பலமுறை சொல்லுவாங்க, வெற்றியின் தோல்வி வீரனுக்கு அழகு அப்படின்னு. முயற்சி பண்ணுவோம், முயற்சி திரும்பி ஆகும்.
புடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஏன் எதுக்கு அப்படின்னா ஒன்றே சொல்றேன், தற்கொலை பண்ணின எந்த மனுஷனும் தேவ ராஜ்யத்தின் வாசலை கூட எட்டி பார்க்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். அது ஒரு ஆவி தம்பி, அது ஒரு ஆவி, தங்கச்சி ஒரு ஆவி, அம்மா ஒரு ஆவி. நான் சீக்கிரம் செத்து போயிருவேன். உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுள் என்று வார்த்தை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆனா பிசாசு பாருங்க, செத்து பேரு. ஏன் உங்களிடத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நானும் அப்படிப்பட்ட ஆவியால் அகப்பட்டு இருந்தேன் என்பதை நான் சொல்லுகிறேன். தற்கொலை பண்ணி செத்து கேட்ட உடனே விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு இதே திருநெல்வேலி ஹை கிரவுண்ட் ஹாஸ்பிடல்ல போய் கடந்தவன் நானு. தற்கொலை என்பது எதற்கும் முடிவு அல்ல. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். உன் ஜீவனை கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். அதனாலதான் நீ விரும்பியோ விரும்பாம எப்படியோ அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் ஜெபிப்போம், அந்த ஆவியை கர்த்தர் உன்னை விட்டு துரத்துவார். அந்த பயத்தை நாம் டிப்ரஷன், நீட் எக்ஸாம் ஒரு முறை ஃபெயில் ஆனா அடுத்த முறை முடியும். உன்னால முடியும். நீ இயேசுவ பிள்ளை, உன்னால முடியும். நீ வாழணும். உன நடக்கும். தற்கொலை இந்த முடிவு அல்ல. தற்கொலை வேதாகமத்தை பொறுத்தவரைக்கும் அது சாபம். அது நரகத்துக்குள் உன்னை தள்ளிவிடும். எனக்கு அருமையான பிள்ளை, தேவ பிள்ளையே, இந்த சாயங்கால நேரத்துல இயேசு சுவாமி பக்கத்துல நின்னு பேசிக்கொண்டே இருக்கிறார். வேண்டாம் மகளே, வேண்டாம் மகளே, உன்னை நான் வாழ வைப்பேன், உன்னை நான் உயர்த்துவேன். நரகத்திற்கு போயிட கூடாது இல்லையா? நரகத்துல போய் விழுந்துட கூடாது இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் கூட நின்று பேசிக்கொண்டே இருக்கிறார். உன் காலத்திற்கு உண்மை நீயே மறிக்கணும். நான் உன்னை வாழ வைப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ இழந்ததும் கருத்துல தருவேன். தாயே, கடன் பிரச்சனை, தற்கொலை இல்ல. குடும்பத்துல மாப்பிள்ளை அடிக்கிறாங்க, தற்கொலை இல்ல. அது ஒரு ஆவி. ஸ்பிரிட் ஆஃப் சூசைட் தூண்டிக்கிட்டே இருக்கிறார். இந்த சாயங்கால நேரத்துல கர்த்தர் உனக்கு விடுதலை தர போகிறார். இனி நீ மரித்து போவது இல்லை. உன் தலையை உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் கொம்பை அவர் அபிஷேகம் பண்ண போகிறார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தை ஆயத்தம் பண்ண போகிறார். உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்க போகிறார். உன்னை கர்த்தர் வாழ வைக்க போகிறார். பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படுகிறது போல எதுவும் சம்பவிக்காது. உயிரை கொடுத்தது கர்த்தர். செத்து போவன இன்னைக்கு கொரோனாவிலே செத்து போயிருக்கு. ஆனா இன்னும் உயிரோட வச்சிருக்கிறாரு. ஏன்? ஏதோ ஒரு திருத்தத்தை பரலோகம் மேல வச்சிட்டு ராஜாதி ராஜா ஏக சக்கராதிபதி கர்த்தாதி கர்த்தர் மரித்தோரில் எழும்பினவர் எனக்கு மேல ஏதோ திட்டத்தை வச்சிட்டார். பிசாசு பயம் வந்துட்டு அதனால தற்கொலை போல சாபத்தை ஊட்டுகிறார். நீங்க இந்திய தேசத்துல கணக்கெடுப்பின்படி எத்தனையோ வாலிபர்கள் தற்கொலை, எதுக்கு எடுக்கலாம் தற்கொலை. இன்னைக்கு அந்த ஆவியை கட்ட துரத்துவார். தேசத்தை விட துரத்துவார். உங்க குடும்பத்தை விட துரத்துவார். உன் இருதயத்தை விட துரத்துவார். ஹalleluya. உன்னை கர்த்தர் விடுதலை தர போகிறார். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவன் மெசேஜ் கண்டிப்பா நீ பேசுவேன். உட்கார்ந்து எடுத்த மெசேஜ் தற்கொலை அது பாவம்னு சொல்ல மாட்டார். பெரிய அது உனக்கே வைத்துக் கொள்கிற நரகத்திற்குள்ள நேரா போயிடும். வேண்டாம். யூதாசுக்கு நிலைமை மாறிடக்கூடாது. அகித்தோப்பேக்கு நிலைமை மாறிடக்கூடாது. சிம்சோனுக்கு நிலைமை மாறிடக்கூடாது. சவுலுக்கு நிலைமை மாறிடக்கூடாது. இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கண்களை மூடுவீங்களா? முதலாவது அவன் ஜெபிக்க போகிறோம். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கொஞ்சம் கையை உயர்த்தி ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற நிறைய வாலிபர்கள் தற்கொலைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. தற்கொலையினால் இருக்கிற கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே அந்த தற்கொலையின் ஆவிகளை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே துரத்துகிறோம்.
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தங்கச்சிக்காக ஜெபிக்கிறேன், தம்பிக்காக ஜெபிக்கிறேன், அம்மா எங்க அப்பா அம்மா குடும்பத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த இருதயத்திலே அந்த சிந்தனையை தற்கொலை பண்ணி மரித்து விடுந்து போய்கிற அந்த பொல்லாத பிசாசின் சத்தத்தை இயேசுவின் நாமத்திலே சுட்டெரிக்கிறேன் அப்பா. ஓ அக்கினி விழும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்கள் தற்கொலை பண்ணுவதற்கு அல்ல, மரணத்தை ஜெயித்த இயேசுவை போல இவர்கள் அந்த மரண ஆவியை ஜெயித்து இயேசுவுக்காய் வாழ்வார்களாக. இருதயம் முழுவதும் உடைந்து போய் இருக்கிற இருதயங்களை சுகப்படுத்துங்கப்பா. என் வாலிப தம்பி வாலிப தங்கச்சி சுகப்படுத்துங்கப்பா. இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் மாறட்டும். அந்த பயத்தின் ஆவி out in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் அந்த பயத்தின் ஆவியை துரத்துகிறோம். அந்த பொல்லாத ஆவியை எரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்பா இந்த பிள்ளைகள் மேல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். பயப்படாதே, கலங்காதே, இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தை வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க இருக்கிற இடத்துல வல்லமை இறங்கி வருகிறது. அந்த பலவீனத்தின் ஆவியை, மந்திர ஆவியை, அந்த தற்கொலையை எண்ணத்தை தூண்டுகிற ஆவியை கட்ட துரத்துகிறார். உடாபாலா வாராபா ஷிஷாலா கபாதா போசியா துராபாலா கமந்தலா கபா. அப்பா உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இனி இவங்க சாவதற்கு அல்ல, நாங்க ஜெயிக்கிறவர்களாய் மாறும்படி ஒப்பு கொடுக்கிறேன். சிந்தனைகளை பாதுகாப்பு, சரீரத்தை பாதுகாப்பு, குடும்பத்தை பாதுகாப்பு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவை சுற்றிலும் இருள் மூடி இருக்கிறதப்பா. அந்த வல்லமைகளை கத்த சுட்டெரிக்கிறாங்க. சுட்டெரிக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே அந்த தற்கொலை எண்ணத்தை எடுத்து போட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். praise the lord. hallelujah. sister brother, நம்ம காலத்திற்கு முன்பே மரிக்க கூடாது. நம்ம அந்த சத்துருவை துரத்திட்டு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிச்சுதான் பரலோகத்திற்கு போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹalleluya சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமென். நீங்க கண்டிப்பா ஜோஷுவா டிவி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சி மாத்திரமல்ல, தொடர்ந்து புதிய புதிய நிகழ்ச்சிகள் ஜோஷுவா டிவிகள் நமக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, நம்முடைய பிரயோஜனத்திற்காக வழங்கி கொண்டே இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஜோஷுவா டிவிக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஜோஷுவா டிவியோடு இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும், ஜோஷுவா டிவி அண்ணனுடைய குடும்பங்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆமென். மீண்டும் அடுத்த மாதம் நம்மை சந்திப்போம். அதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் நம்மை தாங்குவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் ஊட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் ஊட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ்
சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.